15 வாக்குறுதி சொல்லல, 100 வாக்குறுதி சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க நிக்கிறோம். என்ன கேள்வி கேட்கறீங்க? ஒரு மனசாட்சியோட கேட்கறீங்களா? நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்கறீங்களா? வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன், தப்பா போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும், தப்பா போயிடும். வாய் இருக்குன்னு நீங்க இதே கேள்வி எல்லா வேட்பாளர்ட்டையும் கேட்பீங்களா? புதுசா மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு பிஜேபி 2024. அப்ப ஏன் 2014 செய்யல? இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம் ஏன் 1991 செய்யல? இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு? இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை? மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு? தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு அதான். அப்ப எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கேட்கலாமே. ஏன் நீங்க 1960 இதை பத்தி யோசிச்சு அப்பயே புல்லட் ட்ரெயின் விடல? கேட்கிற கேள்வி ஒரு நாய் இருக்கணும். எழுப்புறப்ப எழுப்பவும் பண்ண நான் பேசியிருக்கேங்க ஸ்மார்ட் சிட்டில. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன கேள்வி கேட்கறீங்களா? எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டி பத்தி உங்ககிட்ட நூத்துக்கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன். சட்ட பேரவையில பேசியிருக்கேன். அது மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்க. அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அறம் இருக்கான்னு நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு பாருங்க. அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரே நாய் தான் இருக்கணும். கேள்வி கொஞ்சம் அறத்தோட கேள்வி. இல்லண்ணே 2 ரூபா குறைக்கலன்னு பெட்ரோல் டீசல் 10 ரூபா 7 ரூபா தீபாவளி குறைச்ச போன வருஷம். அது நீங்க பாக்கலையா? சரி, நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் 5 ரூபா 4 ரூபா குறைப்புன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா? இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் இல்ல. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க, கேட்டீங்களா? இது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இந்த ஜேர்னலிஸ்ட் நேற்று நம்ம சண்டை போட்டிருக்கோம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்ட அண்ணா நியாயமா இருங்க. சாப்பிடுற சாப்பாடுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கும். நியாயமா கேளுங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபா குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின் சொல்றேன், 100 ரூபா குறைக்காம வந்தீங்கன்னு கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? 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 ஒரு நிமிஷம். நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஒரு நிமிஷம். நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசல் விலையை 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க. தம்பி நீங்க தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக சொல்லியிருக்காங்க. நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம், பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்போம் சொல்லியிருக்காங்க. குறைச்சாங்களா? இல்லை. நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம். அது நண்பர் சொல்ற 2 ரூபா கிடையாது. நண்பர் திரும்ப கேட்டுக்கணும்ல. அல்ல எலெக்ஷனுக்கு 2 ரூபா குறைக்கல. போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்க. அதன் பிறகு 3 ரூபா குறைச்சாங்க. அதன் பிறகு 2 ரூபா குறைச்சிருக்காங்க. அது கேட்டிருந்தாரு நல்ல ஜேர்னலிஸ்ட். இவங்க கேள்வி எப்படி கேட்கிறாரு? அண்ணா எலெக்ஷன் மேல 2 ரூபா குறைச்சு. எலெக்ஷன் மேல யாருங்க 2 ரூபா குறைச்சா? 2 வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கோம்? கேள்வியில அறம் இருக்கணும், கேள்வியில உண்மை இருக்கணும், கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும். ஆமாண்ணே, ஒரு நிமிஷம். மக்கள் முடிவு பண்ணிட்டேன். நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணட்டும். நான் ஆனஸ்டா சொல்றேன். பத்திரிகையாளர்னா 2 கொம்பு கிடையாதுண்ணே. அதே மாதிரி அரசியல்வாதினால் 2 கொம்பு இல்ல. ஒரு நிமிஷம். மக்கள் தான் பாக்குறாங்க சார், மக்கள் தான் பாக்குறாங்க. நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்ப முன்னேறி இருக்குமே? மக்கள் தானே பாத்துட்டு, உங்களையும் மக்கள் பாக்குறாங்க, என்னையும் மக்கள் பாக்குறாங்க. பத்திரிகையில அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். பத்திரிகையில அறம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். பத்திரிகையில அறம் இருக்கான்னு கேட்கிறேன். கம்ப்யூட்டருக்கு கூகுள் இருக்கு. மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குறைச்சு உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பாவா நீங்க? சின்ன பாப்பாவா? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா? பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவே இல்லை, குறைக்கவே இல்லை. தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைக்கல பெட்ரோல் டீசல் 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 ஆண்டுகள்ல போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் நாங்க 10 ரூபா 7 ரூபா குறைக்கல. உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா? Are you that confident? இல்ல இல்ல இல்ல. I want test you. Are you that confident? போன தீபாவளி 10 ரூபா 7 ரூபா நாங்க குறைக்கல. ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க. தெரியாத கேள்வி கேட்காதீங்க, தெரியாத கேள்வி கேட்காதீங்க. ஞாபகம் எல்லாம் தெரியாதுன்னு விட்டுருங்க. மத்திய அரசுடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைச்சிருக்கின்றோம். அதை அனுப்பிச்சிருக்கோம்.
அதனால கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா வந்தோடனே வேகமா சொல்றேன். கரெக்டு தானே, சிஏஜி கரெக்டாக வேலையை செஞ்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய யார் ஃபினான்ஸ் செக்ரட்டரி கோபம், அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த விதத்தில் இன்ஃபிளேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை. சிஏஜிங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க இண்டிபெண்டா தணிக்கை நடத்தி வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இவங்க இதே சிஏஜி மத்திய அரசு பத்தி சொன்னா தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க. இதே சிஏஜி மத்திய அரசை பத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா அது வேத வாக்கு, புத்தர் சொல்லிட்டாங்கன்னு ஸ்டாலின் அப்படியே சுத்துவார் எல்லா பக்கமும். ஆனா இதே சிஏஜி தமிழக அரசனுடைய மோசமான செயல்பாடுகளை பத்தியோ ஒரு வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை பத்தி சிஏஜி சொல்லும் பொழுது எதற்கு தமிழக அரசு சிஏஜி அதிகாரி இடமாத்துறாங்க? அதே கேள்வியை நான் வைக்கிறேன். உங்களுக்கே ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லையா? இல்ல ஒருவேளை சிஏஜி அதிகாரியினுடைய தணிக்கைக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நீங்க சிஏஜியினுடைய தணிக்கைக்கு எந்த விதத்துல மாறுபடுறீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. திமுகவினர் பல இடங்கள்ல போஸ்ட் ஓட்டிருக்காங்க. அதாவது ஜிபே என்ற பேர்ல வந்து பிரதமர் மோடியுடைய படத்தோட பாஜக செய்த ஊழல்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்கேன் பண்ண வீடியோ வர மாதிரி வந்து போஸ்ட் ஓட்டிருக்காங்க. மூளை இல்லாம பாக்குறேன், மூளை வளர்ச்சி குறைந்தவர்களா பாக்குறேன், இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு பாக்குறேன், எல்கேஜில சேர்த்து ஒண்ணுன்னு பாக்குறேன், இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன். போஸ்டர் ஓட்டவங்களும் அப்படித்தான் நான் பாக்குறேன். நீங்க ஊழலுக்கு எதிராக வந்து பேசுறீங்க, ஆனா உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக, இருக்கக்கூடிய டிடி விஜயநகரன், ஓபிஎஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி ஊழல் புகார் இருக்கு. இது வந்து என்ன ஊழல் எதிர்ப்பதில் வந்து ஒரு பின்னடைவா இருக்காது? பின்னடைவா இருக்காதுண்ணா. மக்களுக்கு தெரியும் யார் ஊழல் யார் ஊழல்வாதிகள் மக்களுக்கு தெரியும். இவங்க ஊழல் வந்து அது உங்களுக்கு வெட்டுறேன். நீங்க போய் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணுங்க, 81 ரூபாய்க்கு டிவி சேனல் நடத்துறீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு கேமரா வச்சிருக்கீங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்களேன். நீங்க டிவியில போடுங்க, மக்கள் பார்க்கட்டும். நான் அதுக்கு அண்ணாமலை எல்லாத்துக்கும் ஸ்போக்ஸ் பர்சனா பேசணும். Why it is good only? We are very transparent. What is wrong in it? What is wrong in it? Whichever party willfully they donated, it is all in the public eyes now. So what is there to hide? Why will it be a setback? BJP are taking almost 60% of the electoral bonds. They like BJP, they are giving to BJP. If there is a TV channel which is number 1 TRP, can I go and shoot down that journalist? You are from ANI. Your rival is PTI. There are this many channels. One channel is number 1. Can I go and kill them? Which channel people like, people watch. Which party people like, people donate. So can I go and put the gun to the editor's head and say, you are number 1, I am going to kill you. Please don't run a channel. So your answer is like that logic. இதை பத்தி நீலகிரியினுடைய அப்சர்வர்கிட்ட நீங்க கேட்கணும். ஏன்னா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து மாவட்ட கலெக்டர் மீது சில புகார்களை வச்சிருக்கிறாங்க. அது பொதுவெளியில் அந்த கடிதத்தை பார்க்கிறோம். நீலகிரியினுடைய ரிட்டர்னிங் ஆபீசர், நீலகிரியினுடைய ஓவரால் அப்சர்வர் யார் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். நான் பதில் சொல்ல விரும்பல. அது நீலகிரியில் என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுது. தமிழ்நாடு முழுவதுமே எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அது காட்டுது. எதுக்கு போட்டி போடணும் அவங்களோட? சரி, நாங்க எதுக்கு அவங்க செய்யறதை நாங்க செய்யணும்? கேக்குறோம், எதுக்கு போட்டி போட்டு கேட்கணும்? இல்ல அவங்க போட்டி போடுறாங்களா, நாங்க எதுக்கு போட்டி போடணும்? நாங்க எப்படி வாக்கு கேட்கிறோமோ அந்த மாதிரி நாங்க கேட்கிறோம். யாருக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்கோம். இந்த வாக்குறுதி 100 வாக்குறுதியும் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கல. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வருது, நீங்க எல்லாரும் சொல்லாம இந்து மட்டும் தான் ஏறலான்னு? மெட்ரோ ரயில் எல்லாத்துக்கும் தானே, பாலம் எல்லாத்துக்கும் தானே, தண்ணி எல்லாத்துக்கும் தானே. சோ வாக்குறுதி நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. உங்களுக்கே அந்த கோபம். முஸ்லீம்ங்கிற வார்த்தை இல்ல, கிறிஸ்டியன்ங்கிற வார்த்தை இல்ல, அப்ப மெட்ரோ ரயில்ல போர்டு வச்சிடலாமா நீங்க கேக்குறீங்க? நாங்க எல்லாருக்கும் பொதுவான வாக்குறுதி தான் கொடுத்திருக்கோம். Why will I move the court? Why will I move the court? Correct, they will investigate, they will throw the case away. Why, sir? Why should I waste the High Court's time? High Court is busy with so many things. Why should I go and clutter the High Court's time? I have read you the law. Now police has to produce a document to show after 10 o'clock I campaigned seeking votes. Then let them produce. I sit in the office, I go in the public after 10. Does it mean the candidate should not go anywhere? Because you are that afraid? Is the state police machinery that succumb to DMK? Are they that afraid of Annamalai? Annamalai should not even leave the room, lock him inside that room and house so that he should not campaign. Are they that desperate for victory? Do you see this case has been filed out of some pressure? How do you see, sir?
I also don't see anything. I see some officer who doesn't know the law, who is doing it under DMK's pressure. அண்ணே நான் அடிச்சதா வழக்கு போட்டிருக்காங்களே, நான் அடிச்சதா நீங்க இதெல்லாம் புதுசு புதுசா இல்ல தம்பி, நம்ம கேடஸ் அதுக்கு பதில் சொன்னாங்க, அதுக்கு பதில் சொல்லாங்க. அன்னைக்கு தம்பி நானும் ஒன்னாதான் போனோம். அவர் எப்படி நம்ம கிட்ட நடந்துட்டாருன்னு கேளுங்க. ஒரு நிமிஷம் கேள்வி மறுபடியும் கேட்ட கேள்வி அப்படியே கேளுங்க. குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க, ஏன் பாஜக அப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. நான் வீடியோ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. உங்க கேள்வி என்ன கேட்டீங்க இதுக்கு முன்னாடி? தொடர்ந்து ஏன் பாஜக தொண்டர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு கேட்டீங்க. வீடியோ போட்டு பாப்போமா? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க ஒருதலை பட்சமா நீங்க கேள்வி கேட்டா பொறுப்பு நானா? குற்றச்சாட்டு 10,000 பேர் வைப்பாங்கண்ணா. நீங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. பிரஸுக்கு வேலை தானே. எல்லாம் பிரஸ் மீட்ல அண்ணாமலை சொல்லணுமா? நீங்க கிரவுண்ட்ல போய் கேளுங்க. 4 பேர் பொதுமக்களை போய் கேளுங்க. நேற்று யார் 10 மணிக்கு மேல காத்து இருந்தது யாருன்னு கேளுங்க. நான் எப்படி பிஹேவ் பண்ணேன்னு கேளுங்க. நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்கணும்ல. வெளிமாநில ஆள் யாராச்சும் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இல்ல நான் கூட கேட்கறேன், பாத்தீங்களா? நானும் பார்க்கல. பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, நானும் பார்க்கறேன். I've given all the reply. Industry is happy. We are going to solve everything. We will audit everything, Anna. கொடுத்திருக்க மேனிஃபெஸ்டோல நீர் மேலாண்மைக்குன்னு தனியா ஒரு இது கொடுத்திருக்கு. யார் தேர்தல் நடத்துறாங்க? திமுகவா? தெரியல. திமுகவுக்கு தோல்வி பயம் என்ன வேணாலும் செய்வாங்க. எங்களை பொறுத்தவரை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், சரியான நேரத்தில் நடத்தப்பட வேண்டும், 19ஆம் தேதி நடத்தப்பட வேண்டும். நாங்க தான் தெளிவா இருக்கோமே. நீ தங்கச் சுரங்கத்தையே கொட்டினா கூட இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற போவது உறுதி. ஆனால் நாங்க யார்கிட்டையும் போய் தேர்தல் நிறுத்துங்கள்லாம் நாங்க பெட்டிஷன் கொடுக்க போறதில்ல. திமுக கார எண்ணெய் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் அதை தாங்குவான், களத்தில் நிற்பான். ஏப்ரல் 19ஆம் தேதி மக்கள் வந்து வாக்கு செலுத்தும் வரை எங்கள் தொண்டன் களத்தில் இருப்பான். எஸ் மேடம். You should have watched my speech in the Chamber of Commerce today. And today morning I had a meeting with the small scale all associations there, micro, small and medium. And there we have spoken. Amit Shah ji வருகைனா? Amit Shah ji வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் அமித் ஷா ஜியினுடைய வருகை வந்து 3 இடத்துக்கு இருக்கு. சிவகங்கைக்கு வர்றாங்க, அங்கே ஒரு சிறு நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. அதன் பிறகு அமித் ஷா ஜி அவர்கள் மதுரையில் ரோட் ஷோல இருக்கிறாங்க. அதன் பிறகு அடுத்த நாள் கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகரில் இருக்கிறாங்க. அதன் பிறகு திருவனந்தபுரம் போறாங்க. இதுதான் அமித் ஷா ஜிக்கு நாளை மறுநாள் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான். இப்போதைக்கு இல்லைங்கண்ணா. வாங்க, பொண்ணு வாங்க.